Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிர் ஆனந்த் ஆஜராகியிருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜராகியிருக்கிறார். முன்பாக கடந்த 3ஆம் தேதி காட்பாடியில் உள்ள அவரது வீடு, அதேபோல அவரது பொறியியல் கல்லூரி, அவரது ஆதரவாளர் பூஞ்சொலி ஸ்ரீனிவாசன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 நாட்கள் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிர் ஆனந்த் தற்போது ஆஜராகியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைகிறார். அன்பரசன், என்ன விவரம்? சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நாடாளுமன்ற உறுப்பினரான கதிர் ஆனந்த் வீட்டிற்கு தொடர் சோதனை நடத்தியதன் முடிவாக தற்போது எம்பி கதிர் ஆனந்த் 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சற்று முன்னதாக விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார். குறிப்பாக கடந்த 3ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரை எம்பி கதிர் ஆனந்துக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 6 இடங்களில் தொடர் சோதனை நடத்தினர். குறிப்பாக காட்பாடியில் உள்ள எம்பி கதிர் ஆனந்தின் வீடு, அதே போன்று கிறிஸ்டியான்பேட்டையில் உள்ள அவரது கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி மற்றும் அவரது ஆதரவாளர் திமுக நிர்வாகி பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் சொந்தமான இடம் என மொத்தமாக 6 இடங்களில் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர் சோதனையில் ஈடுபட்டனர். தொடர் சோதனையின் முடிவாக பல்வேறு ஆவணங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக எம்பி கதிர் ஆனந்துக்கு சொந்தமான கிறிஸ்டியான்பேட்டையில் இருக்கக்கூடிய கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரியிலிருந்து 13 கோடியே 70 லட்சம் ரூபாய் பணம் ரொக்கமாக கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று காட்பாடியில் இருக்கக்கூடிய எம்பி கதிர் ஆனந்த் வீட்டிலிருந்து லாக்கரை உடைத்து அதிலிருந்து ரூபாய் 75 லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்ததாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட சொத்துக்கள் வாங்கிய அந்த ஆவணங்களையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே வாங்கிய ஆவணங்கள் என மொத்தம் 50க்கும் மேற்பட்ட ஆவணங்களை மொத்தமாக அதிகாரிகள் பறிமுதல் செய்து இதன் அடிப்படையில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்காக சம்மன் அளித்திருந்தனர். குறிப்பாக அந்த சோதனை நடத்தும் போது அவர் தமிழ்நாட்டில் இல்லை என்பதாலும் வெளிநாட்டில் இருந்ததாலும் அவர் மீண்டும் தமிழ்நாட்டிற்கு வரும்போது அவரிடம் நேரில் விசாரணை நடத்த வேண்டும் என அவருக்கு சம்மன் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த சம்மனை தொடர்ந்து எம்பி கதிர் ஆனந்த் தரப்பிலிருந்து நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது. குறிப்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தன்னிடம் விசாரிக்க கூடாது, சம்மன் அளிக்க கூடாது என அவர் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கானது நேற்று விசாரணைக்கு வரும்போது நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என உத்தரவிட்டிருந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது எம்பி கதிர் ஆனந்த் சற்று முன்னதாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் முன்னிலையில் தற்போது ஆஜராகி இருக்கிறார். குறிப்பாக அதற்கு முன்னதாக ஒரு 10 நிமிடம் முன்னதாக அவர் ஆவதற்காக வந்தபோது மீடியாவினரை பார்த்ததும் காரில் இருந்து இறங்காமல் அவசரமாக காரை விட்டு இந்த அலுவலகத்தை விட்டு சீறி பாய்ந்து வெளியே சென்றார். பின்பு வேறு வழிகள் ஏதேனும் இருக்கிறதா என மற்ற நிர்வாகிகளிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த அலுவலகத்திற்கு வருவதற்கு வேறு வழிகள் இல்லை என தெரிந்ததும் மீண்டும் ஆஜராவதற்காக மீடியாவினர் முன்னிலையிலே வந்து நடந்து சென்றார். தற்போது உள்ளே சென்றிருக்கிறார். இவரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 50க்கும் மேற்பட்ட ஆவணங்கள், அதே போன்று கல்லூரியிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 14 கோடி ரூபாய் பணம், அதே போன்று வீட்டின் லாக்கரில் இருந்து உடைத்து இறக்கப்பட்ட சுமார் 75 லட்சம் பணம் ஆகியவற்றை குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்தும் தற்போது விசாரணை நடத்த இருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அன்பரசன். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.